வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றாக பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, தற்போது டுஜிட் ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் சார்ந்த வினைகளை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய கேள்விக்குள்ளே போகலாம். இக்கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு அல்லைலிக் ஈபாக்சைடு கொடுத்துருக்காங்க. இந்த அல்லைலிக் ஈபாக்சைடு ஆக்டிவ் மெத்ரீன் காம்பவுண்டோட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு ஏங்கிற ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த ஏங்கிற இன்டர்மீடியேட் அதற்கு அடுத்தபடியில் மெட்டா குளோரோபெர் பென்சோயிக் ஆசிட்டுடன் வினைபுரியறப்ப நமக்கு பிங்கிற ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முதல் வினை என்ன அப்படின்னா, டுஜிட் ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன். டுஜிட் ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த டுஜிட் ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷனுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் தேவைப்படும். இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் சோர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லிகாண்டோட வினைபுரியறப்ப நமக்கு பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் இன்சிட்டுவில் உருவாகும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அல்லைலிக் ஈபாக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிமிக் அல்லைலிக் ஈபாக்சைடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வசதிக்காக நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈபாக்சைடு ரிங் நமக்கு டாப் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ முதல் படியில் என்ன நடக்கும் அப்படின்னா, பெல்லாடியம் ஜீரோ கூட நம்மளோட அல்லைலிக் ஈபாக்சைடு அசோசியேஷன் வினைக்கு உட்படும். அப்படி அசோசியேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இந்த அசோசியேஷன் ஸ்டீரியோ செலக்டிவாக நடக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாப் ஃபேஸில் ஈபாக்சைடு ரிங் சிஸ்டம் இருக்குது. அப்போ கண்டிப்பான முறையில் நம்ம பெல்லாடியம் கேட்டலிசிஸ் இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட பாட்டம் ஃபேஸ் வழியில் தான் இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி பாட்டம் ஃபேஸ் வழியில் இன்ட்ராக்ட் பண்ணுறனால நமக்கு இந்த இன்டர்மீடியேட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதற்கு அடுத்த படியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அப்படி ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கிறப்ப ஈபாக்சைடு ரிங் நமக்கு உடஞ்சி நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பை அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்த படியில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் கூட வினைபுரியும். ஸோ இப்போ இங்கே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த கார்பன் சம்வாட் ஸ்டெரிக்கலி ஹிண்டடாக இருக்கிறதுனால. அப்போ இந்த இடத்துல நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு இந்த இன்டர்மீடியேட் டிசோசியேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸை வெளித்தள்ளி நமக்கு இந்த இன்டர்மீடியேட் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட இன்டர்மீடியேட் ஏ. இந்த இன்டர்மீடியேட் ஏ அதற்கு அடுத்த படியில் மெட்டா குளோரோ பெர் பென்சோயிக் ஆசிட்டோட வினைபுரியுது. இங்கே என்ன வினை நடக்குது அப்படின்னா ஈபாக்சிடேஷன் வினை நமக்கு நடக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஈபாக்சிடேஷன் வினை ஆனது சப்ஸ்ட்ரேட் கண்ட்ரோல்டு மேனரில் நடக்குது. அது என்ன சப்ஸ்ட்ரேட் கண்ட்ரோல்டு மேனர் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ராக்சிக் குரூப் இருக்குது. இந்த ஹைட்ராக்சிக் குரூப் எந்த ஃபேஸில் ஈபாக்சிடேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணுது. இப்போ இங்கே ஹைட்ராக்சி குரூப் டாப் ஃபேஸில் இருக்கனால நமக்கு ஈபாக்சிடேஷன் டாப் ஃபேஸில் தான் நடக்கும். இது எதன் வழியில் நடக்குது அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வழியாக இந்த ஈபாக்சிடேஷன் நடக்குது. நமக்கு ஈபாக்சிடேஷன் டாப் ஃபேஸில் நடக்குது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, ஹைட்ரஜன் பாண்ட் டைரக்டட் ஈபாக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹென்பெஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதனோட முடிவில் நமக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட் பி நமக்கு கிடைக்குது. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.